Hi friends, welcome to GS Pro. Compound interest சீரீஸ்ல இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Rupees 4,000 is given at 5% per annum for 1 year and interest is compounded half yearly. Rupees 2,000 is given at 40% per annum compounded quarterly for 1 year. The total interest received is nearest to. So approximate value கேட்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4,000ங்கிற பிரின்சிபலுக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அடுத்த 2,000ங்கிற பிரின்சிபலுக்கு 40% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்ல காம்பவுண்டட் குவார்டர்லிக்கு 1 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை ரெண்டா டிவைட் பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பண்ணலாம். ஓகே, காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல நமக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000 இருக்கு. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% பெர் ஆனம் அண்ட் நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்றதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 1 இயர் காம்பவுண்ட் ஆஃப் இயர்லிங்கிறப்போ 6 மந்த். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. ஸோ 5% அப்படிங்கிறதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன பார்க்கலாம். 5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு 1/20 கிடைக்கும். ஆக்சுவலா இது வந்து என்னது 12 மந்த்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படிதானே 5% பெர் ஆனம். அப்போ நமக்கு ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணும்போது 6 மந்த்னு பார்க்கும்போது இதுல ஹாஃப் வரும். அப்போ 1/40. இப்போ ரேஷியோ எப்படி வரும்னா 40:41. அடுத்த 6 மாசத்துக்கும் 40:41. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 4s are 16,600:41 ஸ்கொயர் வந்து நமக்கு 9 அப்போ 81 25ல 9 போச்சுதுன்னா 1681. ஓகே, ஸோ 1600 and 1681 இதுதான் நமக்கு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ. ஸோ பிரின்சிபல் வந்து 4,000 தெரியும், அதை வச்சு இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, அப்போ 1,600 யூனிட்ஸ் தான் எனக்கு 4,000 இங்க இருக்குது அப்படின்னா இங்க இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதான் இன்ட்ரெஸ்ட். அப்போ 81 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 00 கேன்சல் ஆயிடும். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 4s are 16. இங்க வந்து 10 டைம்ஸ் வரும். அகெயின் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க வந்து நமக்கு 2.5 கிடைக்குது. ஓகே, ஸோ 2.5. இப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 2.5னா 81 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளியரா கிடைச்சிடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 81 into 2.5. இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 81ஐயும் நீங்க 2.5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 202.5 கிடைக்குது. 202.5 கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் 2,000ங்கிறதுக்கு 40% per annum இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்டட் குவார்டர்லி 1 இயருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதை நான் வேற கலர்ல பண்றேன். ஸோ இங்க நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது காம்பவுண்டட் குவார்டர்லி. ஸோ இதுக்கான பிரின்சிபல்னு பார்த்தா எவ்வளோனா 2,000 rupees அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40% பெர் ஆனம். இங்கேயும் 1 இயருக்கு தான் கால்குலேட் பண்ண போறோம். ஆனா காம்பவுண்டட் குவார்டர்லி பேசிஸ்ல பண்ண போறோம். அப்போ காம்பவுண்டட் குவார்டர்லி பேசிஸ்லன்னா நமக்கு ஆக்சுவலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் 40%. அப்போ அரை வருஷத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 20% வரும். ஒரு குவார்டருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 10% தான் வரும். இங்க நீங்க வந்து பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 இயர்ல எத்தனை குவார்டர் இருக்கும்னா 4 குவார்டர் இருக்கும். ஸோ ஒரு குவார்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு 3 மந்த். அப்ப 3 மந்த் 3 மந்த் 3 மந்த் 3 மந்த். ஓகேங்களா? ஸோ 4 ரேஷியோ ஃபார்ம் ஆகும். ஸோ வருஷத்துக்கு 40%னா ஒரு குவார்டருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 10% வரும். அப்ப 10%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு 1/10 இல்லையா? அப்ப 10:11 10:11 10:11 அண்ட் 10:11. ஓகே, இப்போ இப்படி கிடைச்சிடும் நமக்கு. இப்போ ஃபைனலா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 10,000, இங்க வந்து 11 ஸ்கொயர் 121, இங்க ஒரு 11 ஸ்கொயர் 121, 121 into 121 வந்து நமக்கு 14,641 கிடைக்கும். இப்போ இதுதான் பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ. அப்போ இதுல வந்து நமக்கு பிரின்சிபல் வந்து 2,000 அப்படின்னா இந்த 10,000 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோன்னு இருக்குன்னா 2,000 இருக்கு. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க, 4641 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இது 2,000 20,000 எழுதிட்டேன். ஓகே, 2,000
இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, இந்த 30க்கு 30 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 30க்கு 30 கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க 10 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 10ஆல நான் கேன்சல் பண்ணும்போது அப்ப எனக்கு 1 யூனிட்டோட வேல்யூ என்ன வரும்னா 0.2 வரும். 1 யூனிட்டோட வேல்யூ 0.2. அப்ப நான் 0.2வை 4641ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 1 2s are 2, 4 2s are 8. அடுத்து 6 2s are 12க்கு 2, பேலன்ஸ் 1, 4 2s are 8, 9. 9 ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது இதெல்லாம் காம்பவுண்டட் குவார்டர்லி பேசிஸ்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா 928.2 கிடைக்குது. இங்க வந்து எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா 202.5 கிடைச்சது. அப்ப நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா எந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கிடைச்ச 202.5 பிளஸ் 928.2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்னா ஸோ 0.7 அப்போ 8 plus 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 இப்போ 3 1130.7. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ புரியணுங்கிறதுக்காக தெளிவா பொறுமையா சால்வ் பண்ணியிருக்கிறேன். இதை நான் எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது வேகமா சால்வ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் இந்த கொஸ்டினுக்கு ஒரு 1 minute அவ்வளவுதான் எடுக்க முடியும். மற்றபடி இதுல பெருசா ஒரு விஷயமே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டு விதம் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ண வேண்டியிருக்கும், ஒன்று குவார்டர்லி பேசிஸ்ல பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டுக்குமே வேற வேற பிரின்சிபல் அண்ட் வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா ரெண்டுமே நீங்க 1 yearல தான் கால்குலேட் பண்றீங்க. அதனால தனித்தனியா நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து மொத்தமா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து ரேஷியோ மெத்தட் நான் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு வந்து இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினும் மேக்ஸிமம் ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கேன், அதை எடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சக்சஸிவ் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சக்சஸிவ் மெத்தட் நான் வந்து ஆல்ரெடி போன கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அது ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு சக்சஸிவ் மெத்தட்னா என்னன்னு புரியும். இந்த கொஸ்டின் நீங்க சக்சஸிவ் மெத்தட்லயும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க அப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் கரெக்டா தான் கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ எந்த மெத்தடுங்கிறது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். எப்படி நீங்க சால்வ் பண்றீங்களோ சால்வ் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கால்குலேஷன் இருக்க தான் செய்யும். அந்த கால்குலேஷனை டேக்கிள் பண்ணி நம்ம வர்றதுல தான் நம்ம ஸ்கோர் பண்றது இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, ராகுல் invested equal sums of money at compound interest under two schemes A and B. Under scheme A, the interest rate was 10% per annum. Under scheme B, the interest rate was 12% per annum. The compound interest after 2 years on the sum invested in scheme A was rupees 1050. How much is the interest earned under scheme B after 2 years if the interest is compounded annually in both schemes? ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரொம்ப லென்த்தா இருக்கு, நிறைய மேட்டர் இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகுல் வந்து ஈக்குவல் சம்ஸ், ஓகேங்களா, ரெண்டு ஈக்குவல் பிரின்சிபல் எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்கீம்ல போடுறாரு. ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி. அப்ப ரெண்டு ஸ்கீமுக்குமே பிரின்சிபல் சேம் தான். ஓகேவா? சரி. அண்டர் ஸ்கீம் ஏ த இன்ட்ரெஸ்ட் ரேட் வாஸ் 10% per annum. ஸ்கீம் ஏல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான். ஸ்கீம் பில வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% தான். ஓகே. த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 years, 2 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சம் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஏ. ஸ்கீம் ஏல வந்து அவருக்கு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 1050 கிடைக்குதான். அப்படின்னா ஸ்கீம் பில 2 வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ரெண்டுக்குமே நமக்கு பிரின்சிபல் சேம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் டிஃபர் ஆகுது. ஒரு ஸ்கீம்ல ஏ ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பி ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. ரெண்டுலயுமே காம்பவுண்டட் ஆனுவலி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சிம்பிளா சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஓகே, ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி. இந்த இதுக்கு பிரின்சிபல் தெரியாது, இந்த இதுக்கும் பிரின்சிபல் தெரியாது. பட் ஆனா இது ரெண்டோட பிரின்சிபல் நமக்கு சேம்னு தெரியும். ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபலும் இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் நமக்கு ஒரே வேல்யூன்னு தெரியும். ஆனா எவ்வளவு நமக்கு தெரியாது. ஓகே, இருந்துட்டு போகுது. அடுத்து பாருங்க, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 10% per annum. அப்படிதானே? ஸ்கீம் ஏல வந்து 10% per annum. ஸ்கீம் பில வந்து நமக்கு 12% per annum கிடைக்குது. ஓகே. தென் இங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1050 கிடைக்குது. இங்க என்ன, இங்க அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கறத இங்க கேட்டிருக்காங்க. இங்க எத்தனை வருஷத்துல கிடைச்சதுன்னா 2 yearsல கிடைச்சது. இங்க என்னதான், அதே 2 yearsல தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இது ரெண்டுமே என்னன்னா காம்பவுண்டட் ஆனுவலி பேசிஸ் தான். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 10% இருக்கு. அப்ப 2 வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்றீங்க. அப்போ இந்த இடத்துல சக்சஸிவ் மெத்தட் யூஸ் பண்றேன் பாருங்க. 1 year 1 year. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%, அடுத்த வருஷத்துக்கு 10%. அப்போ சக்சஸிவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? A plus B plus AB by 100. ஓகேவா? அப்போ A plus B னா 20 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 100. அப்போ நமக்கு ஓவராலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும்னா சிஐ வந்து எனக்கு 21% கிடைக்குது 2 வருஷத்துல. ஓகேங்களா? ஸோ குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மொத்தமா எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 21%. பிரின்சிபல்ல 21% வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். எப்படி? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் annum 2 yearsல நான் கால்குலேட் பண்ணுவோம். சக்சஸிவ் மெத்தட்ல போட்டிருக்கேன். இந்த இடத்துல ரேஷியோ மெத்தட்ல நான் போடல.
ஓகேவா? சக்சஸிவ் மெத்தட்ல போட்டிருக்கேன். சக்சஸிவ் மெத்தட் போடும்போது எனக்கு 10, 10 அதாவது எனக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் தோணுதோ அந்த மெத்தட்ல நான் பண்றேன். ஓகேங்களா? இப்படித்தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரேஷியோ மெத்தட்லயும் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அது வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் அந்த கொஸ்டினுக்கு எது ஆப்டா இருக்கும்னு எனக்கு தோணுதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ சக்சஸிவ் மெத்தட்ல பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவராலா 21% கிடைக்குது ஸ்கீம் ஏல. அதே மாதிரி ஸ்கீம் பிக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இங்கேயும் காம்பவுண்டட் ஆனுவலி பேசிஸ் தான். அப்போ 1 இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு 12%, செகண்ட் இயருக்கும் 12%. அப்போ கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஏ பிளஸ் பியா, அப்போ 12 பிளஸ் 12னா 24 பிளஸ் அடுத்து 12 இன்ட்டு 12னா 144/100, அப்போ 1.44 கிடைக்கும். ஓகே 1.44 இது ஃபுல்லா ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது பாருங்க. மொத்தமா இங்க எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் வருதுன்னா 25.44% கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த ஸ்கீம் பில இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவை. ஸ்கீம் பில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்கீம் ஏல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஸ்கீம் ஏவோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்கள கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1015 சொல்லியிருக்காங்க. இங்க எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு 21%. இப்போ 21%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளவு 1050. 21%ஓட வேல்யூ தான் எனக்கு 1050னா இந்த இடத்துல 25.44%ஓட வேல்யூ எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணா எனக்கு சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிரும். இதுல நான் பிரின்சிபலா கால்குலேட் பண்ணவே இல்லை. ஓகேவா? நீங்க ரேஷியோ மெத்தட்ல போனீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ரேஷியோ மெத்தட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரின்சிபலை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த பிரின்சிபலை வச்சு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் எதுக்காக இங்க சக்சஸிவ் மெத்தடுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு பிரின்சிபலை கண்டுபிடிக்காம டைரக்டா இந்த பர்சன்டேஜை வச்சு 21% தான் எனக்கு 1050 இருக்குன்னா 25.44% எவ்வளவா இருக்க போகுதுங்கிறத ஈஸியா என்னால கால்குலேட் பண்ணிட முடியும். பாருங்க இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ 21 டேபிளா டைரக்டா கேன்சல் பண்ணனா இங்க வந்து 50 டைம்ஸ் வரும். அப்போ 1%ஓட வேல்யூ எனக்கு 50னா 25.44%ஓட வேல்யூ என்னங்கிறத பார்க்க போறோம். அப்போ ஃபைனலா நமக்கு ஆன்சர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா 25.44 இன்டூ 50 இதை மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1272. ஓகே ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 1272 ஆப்ஷன் டி. கிளியரா? பார்க்கறதுக்கு தான் கொஸ்டின் வந்து வளவலான்னு இருக்கும். மற்றபடி கான்செப்ட் ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே கொஸ்டினை ரீட் பண்ணி பெருசா இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் உள்ள வாசிச்சு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் அது ஈஸியான கொஸ்டினா கஷ்டமான கொஸ்டினாங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியும். அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க பீட்டர் invested a certain sum of money in a scheme paying 10% simple interest per annum, while Rachel invested half of the sum that Peter invested in a scheme paying 10% interest per annum compounded annually. Also, while Peter invested for 2 years, Rachel invested for 3 years. If the difference in the interest earned by Peter and Rachel was 897, what was the sum that Rachel had invested? அதே தான் லென்த்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பீட்டர் வந்து என்ன பண்றாரு? ஏதோ ஒரு பிரின்சிபலை ஏதோ ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஸ்கீம் எப்படி இருக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஆனா நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த ரேச்சல் வந்து என்ன பண்றாங்க? பீட்டர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுல ஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல் எடுத்துட்டு வந்து இன்னொரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுலயும் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. பீட்டர் வந்து 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாப்ல, ரேச்சல் வந்து 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாப்ல. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் பீட்டர் ரேச்சல் 2 பேருக்கும் கிடைச்ச அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் எனக்கு எவ்வளோனா 897. அப்படின்னா ரேச்சல் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ரேச்சலோட பிரின்சிபல் என்ன? போன கொஸ்டின் மாதிரியே பண்ணலாம். பாருங்க பீட்டர் ரேச்சல். ஓகேவா? அப்ப பீட்டருக்கு வந்து பிரின்சிபல் என்னன்னு எனக்கு தெரியாது. பீட்டரோட பிரின்சிபல் எனக்கு என்னன்னு தெரியாது. என்னன்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப ரேச்சலோட பிரின்சிபல் எப்படி இருக்கும்? இதுல ஹாஃப் இருக்கும். அப்போ x/2ன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி பை 2ன்னு வைக்கிறதுக்கு எனக்கு கடுப்பா இருக்கு, கால்குலேஷன் பண்ணும்போது எரிச்சலா இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரேச்சலோட பிரின்சிபலை நீங்க எக்ஸ்ன்னு வச்சீங்கன்னா பீட்டரோட பிரின்சிபல் என்னன்னு வச்சுக்கோங்க 2xன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து டிவிஷன் வராது, ஃபிராக்ஷன் வராது. நமக்கு எப்படி இருக்கணும்? ரேச்சலோட பிரின்சிபல் பீட்டரோட பிரின்சிபல்ல பாதி இருக்கணும். அப்போ இவர் 2xன்னா அதுல பாதி என்னது எக்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இந்த இடத்துல பாருங்க பீட்டருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 10% பெர் ஆனம். எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ்க்கு. ஆனா இந்த இடத்துல என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ரேச்சல் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னதான் 10% பெர் ஆனம் தான். அதே நேரத்துல இவங்க எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
கிளியரா? இவங்க 10% 2 இயர்ஸ், இவங்க 10% 3 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப 2 பேருக்கும் கிடைச்ச அந்த இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் தான் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 897. அப்போ இந்த பீட்டருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட், ரேச்சல் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் நான் கால்குலேட் பண்ணி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் 897 எடுக்கணும். பட் ஆனா 2 பேருக்கும் பாருங்க பிரின்சிபல் டிஃபர் ஆகுது. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேருக்கும் பிரின்சிபல் டிஃபர் ஆகுது. அது முக்கியமா பாத்துக்கணும். சரி, பீட்டருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீட்டருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 10%, அப்போ 2 வருஷம்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிளா 20% அவருக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். யாருக்கு? பீட்டருக்கு. அவர் எவ்வளவு பிரின்சிபல் வச்சிருந்தாரு? 2x. 2xல 20% அவருக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ரேச்சலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, ரேச்சல் வந்து 10% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலியில 3 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணும்போது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சக்சஸிவ் மெத்தட் போடுறேன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%, செகண்ட் இயருக்கு 10%, தேர்ட் இயருக்கு 10%. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணனா எனக்கு எவ்வளவு வரும்? a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100னா 21 வரும். அடுத்து இந்த 21ஐயும் 10ஐயும் நான் கனெக்ட் பண்ணனா எனக்கு 33.1 வரும். அப்ப இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேச்சலுக்கு கிடைச்சது 33.1%. இது எல்லாம் எப்படி பண்றேங்கிறது நான் போன கிளாஸஸ்லயே செஞ்சிருக்கிறேன். அதை பாருங்க, தயவு செஞ்சு அந்த வீடியோ எல்லாம் பார்த்தாதான் இப்ப நான் என்ன பண்றேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பீட்டருக்கு பீட்டரோட பிரின்சிபல்ல 20% இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். ரேச்சலுக்கு ரேச்சலோட பிரின்சிபல்ல 33.1% இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவா? நமக்கு 897 சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இது 2 பேர்ல யாருக்கு அதிகமா கிடைச்சது, யாருக்கு கம்மியா கிடைச்சதுங்கிறத இதை வச்சு டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து பிரின்சிபல் டபுளா இருக்கு, 20% கிடைச்சிருக்கு. பிரின்சிபல் பாதி தான் இருக்கு, 33.1% கிடைச்சிருக்கு. அப்ப நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் பாக்குறேன். இப்போ பாருங்க, இப்போ இவருக்கு ஓவராலா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்னா, இவரோட பிரின்சிபல் என்ன? 2x, அதுல 20%. ஓகேவா? 2xல 20% யாரோட இன்ட்ரெஸ்ட்? இது பீட்டரோட இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோ? ரேச்சலுக்கு x, இதுல 33.1% ரேச்சலுக்கு கிடைச்சிருக்கும். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவா? 897. இதுல பீட்டர் பெரிய நம்பரா இருக்கலாம், ரேச்சல் பெரிய நம்பரா இருக்கலாம். உனக்கு எனக்கு லெஃப்ட் சைடு மைனஸ் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நான் அதுக்கேற்றப்பல மாத்தி போட்டுக்கிறேன். அதை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. இதுல வெறும் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல 2x, அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 40x by 100 மைனஸ் இந்த இடத்துல பாருங்க 33.1x by 100 ஈக்குவல் டு எவ்வளோ? 897. இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டினாமினேட்டர்ல 100 இருக்கு. அப்போ அப்படியே டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? அப்போ 40ல 33 போச்சுதுன்னா 7. அப்போ 7 இங்க ஒரு பாயிண்ட் ஒண்ணுன்னா இப்போ எனக்கு எவ்வளவு வருது? 6.9x. இங்க டிவைடட் பை 100ன்னு இருக்கா? இதை இங்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன ஆயிடும்னா 89700 மாறிடும். அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா 89700 6.9 டிவைட் பண்ணும். அப்ப நான் இது 69 போட்டு மேல ஒரு 0 போட்டுக்கிறேன். முடிஞ்சா 69 போட்டு மேல ஒரு 0 போட்டுக்கிறேன். இப்ப 69 டைரக்டா நான் கேன்சல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 89 ஒரே ஒரு 69 இருக்கும். அப்படிதானே? 89 ஒரே ஒரு 69 இருக்கும். பேலன்ஸ் 20, 207. அப்ப 69 into 3 தான் எனக்கு 207. அப்ப 13,000 கிடைக்குது. அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன? 13,000. ஓகே, சரி, எக்ஸோட வேல்யூ 13,000 கண்டுபிடிச்சிட்டேன். 13,000 தான் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க? the sum that Rachel has invested. ரேச்சல் இன்வெஸ்ட் பண்ணது என்னது? எக்ஸ் தானே வச்சோம். அப்ப ரேச்சல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 13,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 13,000. ஒருவேளை பீட்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டா 2x. அப்ப பீட்டர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு? 26,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. பீட்டர்னா 26,000, ரேச்சல்னா 13,000. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், கஷ்டப்பட தேவையே கிடையாது. ஈஸியா சால்வ் பண்ணலாம். பெரிய கால்குலேஷன் ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? ஜஸ்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண. இவங்கள பீட்டர்ல 20% அவர் பீட்டருக்கு இன்ட்ரெஸ்ட், ரேச்சலோட பிரின்சிபல்ல 33.1% ரேச்சலோட இன்ட்ரெஸ்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது அது நமக்கு 897 கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெண்டோட டிஃபரன்ஸையும் சால்வ் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது அப்படியே சூப்பரா சிம்பிளா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 13,000. பீட்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க, பீட்டரோட பிரின்சிபல் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 26,000. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இல்ல பாருங்க, டிவைட் rupees 66,300 between A and B in such a way that the amount that A receives after 8 years is equal to the amount that B receives after 10 years with compound interest being compounded annually at the rate of 10% per annum. அதாவது 66,300 ரூபாங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கு. இந்த பிரின்சிபலை வந்து 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும், ஏக்கும் பிக்கும். எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னா,
that amount that A receives after 8 years. அதாவது இப்போ ஒருவேளை ஏக்கு நான் ஒரு காசு கொடுக்குறேன், ஒரு பிரின்சிபல் கொடுக்குறேன், இதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து ஏக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காசை ஏ வந்து 8 வருஷத்துக்கு ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றாரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ 8 வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அதே இது பிக்கு ஒரு ஷேர் கொடுத்துருப்போம் இல்லையா, பிக்கு 10 வருஷம் கழிச்சு அதே 10%ல கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணுமா. அப்படின்னா என்ன ரேஷியோல இந்த ஏக்கும் பிக்கும் இந்த 66,300 ரூபாயை நான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஈஸியான கொஸ்டின் தான், ஒரே இதுல எழுதலாம் பாருங்க. எனக்கு டோட்டலா என் கையில எவ்வளவு இருக்கு, 66,300 ரூபாய் இருக்கு. எவ்வளவு இருக்கு, 66,300 ரூபாய் இருக்கு. இந்த 66,300 ரூபாயை ஏக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். ஆனா ஏக்கு எவ்வளவு கொடுத்தேன், பிக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. இந்த ரெண்டு பேரும் ஏயும் பியும் அவங்கவுங்க வாங்கின காசை என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏ வந்து என்ன தெரியுமா பண்றாரு, 10% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ல போயிட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்ல போயிட்டு எத்தனை வருஷத்துக்கு, 8 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. பி என்ன பண்றாரு, அதே மாதிரி 10% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ல போயிட்டு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகேவா. அப்போ இது வந்து ஏங்கிறது ஏக்கு கிடைச்ச, இது 66,300ல ஏக்கு கிடைச்ச ஒரு ஷேர், பிக்கு ஒரு ஷேர் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த ரெண்டு ஷேரும் என்ன ரேஷியோல அவங்க பிரிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரெண்டு பேரும் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம்ல தான் போடுறாங்க. ஆனா ஏ மட்டும் 8 வருஷத்துக்கு போறாரு, பி வந்து 10 வருஷத்துக்கு போறாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்கீம்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபைனலா ஏக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும், பிக்கு ஒரு அமௌண்ட். இந்த இடத்துல அமௌண்ட் தான் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லல. புரியுதா. இன் சச் வே தட் த அமௌண்ட் தட் ஏ ரிசீவ்ஸ், அமௌண்ட் தட் பி ரிசீவ்ஸ், அதுதான் என்னது ஈக்குவல். 8 வருஷம் கழிச்சு ஏக்கு கிடைச்ச அமௌண்ட்டும் 10 வருஷம் கழிச்சு பிக்கு கிடைச்ச அமௌண்ட்டும் ஈக்குவல். சரி, அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் இந்த ரேஷியோவை அந்த 66,300 எப்படி பிரிச்சாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவலா. அப்ப ஏக்கு இந்த ஸ்கீம்ல எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கும்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். ஏன்னா இந்த கொஸ்டினை நீங்க அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணாதான் சிம்பிளா இருக்கும். அதர்வைஸ் ரேஷியோ மெத்தட்லாம் போட முடியும். 8 வருஷம்னா 8 தடவை எழுத முடியும், 10 வருஷம்னா 10 தடவைலாம் எழுத முடியாது. புரியுதா. அதனால இந்த இடத்துல ரேஷியோ நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபார்முலா பாருங்க. காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். P1 plus R/100 ஹோல் பவர் n. பிங்கிறது பிரின்சிபல், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா டைரக்டா காம்பவுண்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, சரி இங்க பாருங்க. இந்த இடத்துல ஏக்கு கிடைச்ச பிரின்சிபல், ஏக்கு எவ்வளவு காசு கிடைச்சதுன்னு தெரியல, அப்ப அது ஏன்னே நான் வச்சுக்கிறேன். ஏங்கிறது ஏக்கு இந்த 66,300ல ஏக்கு கிடைச்ச அந்த ஷேரை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அதுதான் அவர் என்ன பண்றாரு, ஸ்கீம்ல போடுறாரு. அப்போ 1 plus R/100 1 plus 10/100 அப்படிதானே. இந்த இடத்துல R வந்து எவ்வளவு 10, அப்போ 1 plus 10/100 எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், 110/100. புரியுதா. 1 plus R/100 அதாவது 1 plus 10/100, அப்ப 110/100 எத்தனை வருஷத்துக்கு, 8 வருஷத்துக்கு. அப்ப இதுதான் ஏ ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட். இப்ப பிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், பியோட பிரின்சிபலை பின்னு வச்சுக்கலாம். பிக்கும் அதே 10% தான். அப்ப நமக்கு ஃபார்முலா படி 110/100 தான். இந்த இடத்துல 10 வருஷம் அப்படிங்கிறதுனால n வந்து 10. இந்த ரெண்டு அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் சொல்லிட்டாங்க. சிம்பிளா முடிஞ்சுதா. ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்க. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்து 8 டைம்ஸ் இருக்கு, இங்க வந்து 10 டைம்ஸ் இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணும்போது இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இதுல 10க்கு 8 கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 2 இருக்கும். புரியுதா. இங்க கீழே பேஸ்ல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, 8 தடவை இருக்கு. அப்ப 110/100 நீங்க 8 தடவை இங்க வரிசையா எழுதணும்னு அர்த்தம். இங்க 110/100 10 தடவை எழுதுவீங்க. இப்ப இங்க இருக்கிற 8ஐயும் இங்க இருக்கிற 10ல இருக்கக்கூடிய 8ஐயும் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எத்தனை தான் இங்க மிச்சம் இருக்கும், 2 தான் மிச்சம் இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, a ஈக்குவல் டு b இன்டூ 110/100 பவர் 2 இருக்கு. இப்போ இந்த 110/100ல இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவை நான் கேன்சல் பண்றேன். எனக்கு எப்படி இருக்கும்னா 11/10 இருக்கும். அப்ப அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னா, a ஈக்குவல் டு b இன்டூ மேல ஸ்கொயர் தானே, 11 ஸ்கொயர் 121, 10 ஸ்கொயர் 100. இப்ப பாருங்க, இந்த b நான் இந்த பக்கம் எடுத்து வந்துறேன். a by b ஈக்குவல் டு எப்படி வந்துருச்சுன்னா 121 டிவைடட் பை 100 வந்துருச்சு. இது என்னது, ரேஷியோ. a by b நாலும் a is to b நாலும் சேம் தான். அப்போ இந்த இடத்துல இந்த 66,300 ரூபா இருக்குல்ல, இந்த 66,300 ரூபாயை ஏயும் பியும் என்ன ரேஷியோல பிரிச்சிருப்பாங்கன்னா 121:100ங்கிற ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. இப்ப எனக்கு யாரோட ஷேர் வேணும், ரெண்டு பேரோட ஷேருமே வேணும். அப்ப ஏக்கு இந்த 66,300ல ஏக்கு எவ்வளவு போச்சு, பிக்கு எவ்வளவு போச்சுங்கிறது வேணும். அப்போ 66,300 121 100 இந்த ரேஷியோல நான் பிரிக்கும் போது பாருங்க, டோட்டல் அமௌண்ட் தான் எனக்கு 66,300. ரேஷியோ படி டோட்டல் யூனிட்ஸ், ஏக்கான யூனிட்ஸ் 121, பிக்கான யூனிட்ஸ் வந்து 100. அப்ப ஏக்கும் பிக்குமான டோட்டல் யூனிட்ஸ் சொல்லி பார்க்கும்போது எனக்கு 221 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 221 யூனிட்ஸ் தான் 66,300 ஈக்குவலா இருக்குது. அப்படின்னா ஏக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பாக்குறதுக்கு 121 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு ஏ கிடைச்சிரும். 100 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு பி கிடைச்சிரும். ஓகேவா. அப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கும்போது
300. 1 யூனிட் எனக்கு 300னா அப்ப ஏக்கு வந்து 121 into 300னா எவ்வளவு வரும்? 36300. பிக்கு 100 into 300னா 30,000. ஓகே, ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி, 36,300 and 30,000. ஈஸியான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஓகேவா? அதனால எல்லா மெத்தடுமே தெரியணும். எல்லா மெத்தடும் தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டினுக்கு என்ன மெத்தடுங்கிறத நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால்குலேஷன்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. மற்ற யாருமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது நீங்க பண்ணீங்கன்னா அவங்கள விட எக்ஸ்ட்ரா 2 or 3 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, ஜோசப் deposited a total of rupees 52,500 in a bank in the names of his two daughters aged 15 years and 16 years in such a way that they would get equal amounts when they become 18 years old. If the bank gives 10% compound interest compounded annually, then what is the amount that Joseph has deposited in the name of his younger daughter? போன கொஸ்டினே மாதிரியே தான் இந்த கொஸ்டினும். ஜோசப் வந்து அவர் கையில எவ்வளவு வச்சிருக்காரு? மொத்தமா 52,500 ரூபாய் வச்சிருக்காரு. சரியா? ஜோசப் வந்து அவர் கையில 52,500 ரூபாய் வச்சிருக்காரு. இது என்ன பண்றாரு? அவரோட 2 டாட்டருக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. ஏன்னு வச்சுக்கோ, பின்னு வச்சு. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டாட்டரு, பிங்கிறது 2வது டாட்டர். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல போன கொஸ்டின்ல மாதிரியே தான் 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. எப்படி பிரிச்சு கொடுத்தாருன்னு தெரியல. ஓகே, பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப இதுல என்னன்னா 2 டாட்டர் சொன்னாங்களா, 2 டாட்டர்ல ஒரு டாட்டருக்கு வந்து 15 வயசு, இன்னொரு டாட்டருக்கு வந்து 16 வயசு. அப்ப ஏக்கு வந்து 15 வயசுன்னு வச்சுப்போமா? ஏக்கு வந்து வயசு எவ்வளோ? 15. ஏக்கு வந்து 15 இயர் ஓல்டு. ஏ வந்து 15 வயசு ஆகுது. பிக்கு வந்து 16 இயர் ஓல்டு. பி வந்து 16 வயசு குழந்தை. ஏங்கிறது 15 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, இன் சச் வே தட் தே வுட் கெட் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் வென் தே பிகம் 18 இயர்ஸ் ஓல்டு. அதாவது என்னன்னா இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா 2 பேருக்கும் காசை பிரிச்சு கொடுத்து 2 பேருக்கும் ஒரு ஸ்கீம்ல போடுறாரு. அப்படி போடக்கூடிய ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தானா. ஃபர்ஸ்ட் டாட்டருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தான் வர மாதிரி ஸ்கீம்ல போடுறாரு. 2வது டாட்டருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வர மாதிரி ஸ்கீம்ல போடுறாரு. ஆனா என்ன பேசிஸ்ல போட்டிருக்காருன்னா 2 பேருமே 18 வயசு ஆகும்போது 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து சேமா இருக்குமா. இந்த இடத்துல என்ன அமௌண்ட் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டாட்டர் அந்த சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சேமா இருக்கும். ஆனா எப்போ 2 பேருக்குமே 18 வயசு இருக்கும்போது. ஆனா 2 பேருக்கும் ஒரே டைம்ல 18 வயசு ஆகாது. பாருங்க, இந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, இந்த குழந்தை 15 வயசு ஓல்டு இருக்கு இல்லையா, இப்ப இது வந்து இதுக்கு 18 வயசு ஆகணும்னா எத்தனை வருஷம் இது ஸ்கீம்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் இது ஸ்கீம்ல இருக்கும். இந்த 2வது குழந்தைக்கு 16 வயசு ஆயிடுச்சு. அப்ப இந்த குழந்தைய ஸ்கீம்ல எத்தனை வருஷம் தான் வைக்க முடியும்? 2 வருஷம் தான் வைக்க முடியும். ஏன்னா 18 வயசு முடியும் போது ஸ்கீம் முடிஞ்சிருது. அந்த 18 வயசு முடியும் போது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சதோ அதே அமௌண்ட் தான் 2வது குழந்தைக்கு கிடைக்கணும். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல 2 பேருக்கு இந்த 52,500 ரூபாய் பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் நம்மளோட இங்க டார்கெட். ஓகேவா? அப்போ குழந்தை, சின்ன குழந்தை வந்து 3 வருஷம் ஸ்கீம்ல இருக்கும். 2வது குழந்தை வந்து 2 வருஷம் ஸ்கீம்ல தான் இருக்கும். அப்ப இது ரெண்டுலயுமே கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னவா? சேம்னு சொல்லிட்டாங்க. நம்ம போன கொஸ்டின்ல பண்ண மாதிரியே பண்ணலாம். ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். பாருங்க, இங்கேயும் அதே தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% 3 வருஷத்துக்கு. இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பிரின்சிபலை ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா, அப்போ ஏ இன்டூ 10%னா 110/100 வருமா? எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ்க்கு. ஈக்குவல் டு 2வது குழந்தைக்கு பி. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%னா 110/100. பட் என்னன்னா இங்க எத்தனை வயசு தான்? சரி, எத்தனை இயர் தான்? 2 இயர்ஸ் தான். போன கொஸ்டின் கேன்சல் பண்ற மாதிரியே பண்றேன். பாருங்க, இது ஃபுல்லா நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்க இருக்கிற 3 கேன்சல் ஆகி எனக்கு 1 ஆயிடும். இப்போ எப்படி இருக்கு? a by b, ஓகேவா? a by b ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய 110/100 அங்க எப்படி போகும்? ஸோ a by b ஈக்குவல் டு இது எப்படி மாறிடும்னா 100/110 மாறிடும். இதை வேணா 0 சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா அப்ப a is to b, இந்த 52,500 இருக்குல்ல, இந்த 52,500 ரூபாய என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்காரு? 10:11. அதாவது ஏங்கிறது யாரு? சின்ன பொண்ணு. பிங்கிறது யாரு? பெரிய பொண்ணு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, ஜோசப் had deposited in the name of his younger daughter. சின்ன பொண்ணு இருக்குல்ல, சின்ன பொண்ணு 15 வயசு ஓல்டு. அப்ப ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஏக்கு எவ்வளவு காசு கொடுத்தாரு? அப்ப யங்கர், எல்டர் 2 இருக்கு. எல்டர்னா பெரிய பொண்ணு, யங்கர்னா சின்ன பொண்ணு. யங்கர் கேட்கறதுனால சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னா எனக்கு ஏ தான் தேவை. இப்போ பாருங்க, எனக்கு மொத்தமா 52,500 ரூபாய்.
அப்போ ஏக்கும் பிக்கும் ஏக்கு 10 யூனிட்ஸ் வருது, பிக்கு 11 யூனிட்ஸ் வருது. அப்போ டோட்டல் யூனிட்ஸ் வந்து 21 யூனிட்ஸ். இப்போ 21 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 52500. எனக்கு தேவை சின்ன பொண்ணுக்கு. சின்ன பொண்ணுக்கு 10 யூனிட்ஸ் தான் கொடுத்தாரு. அப்போ 10 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணா போதும். ஸோ 21ஆல டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். இதில் வந்து 2 டைம்ஸ் இருக்குமா? 221னா நமக்கு 42, 105 அப்போ 5 டைம்ஸ் 2500 வருது. அப்போ 10 யூனிட்ஸ்னா நமக்கு 25,000 வரும். இது யாரு கொடுத்தது? ஏக்கு கொடுத்தது. அதாவது சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்காரு? 25,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. பெரிய பொண்ணுக்கு வேணும்னா 52,500 25,000 கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் உள்ளதான் பெரிய பொண்ணுக்கு. இல்லைன்னா நீங்க 11 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27500 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிய பொண்ணுக்கு 27500 27,500 ரூபாய் பெரிய பொண்ணுக்கு கொடுத்துருப்பார். அது வேணா எழுதிடலாம். பெரிய பொண்ணுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க 10 யூனிட்ஸ் பார்த்த மாதிரி 11 யூனிட்ஸ் பார்ப்பீங்க. அப்ப 11 into 25னா நமக்கு 275 கிடைக்கும். அடுத்த 2 0 இருக்கிறதுனால. ஸோ பெரிய பொண்ணுக்கு 27,500 ரூபாய் கொடுத்துருப்பாரு. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். A and B together borrowed a sum of rupees 51,750 at an interest rate of 7% per annum compound interest in such a way that to settle the loan, A paid as much amount after 3 years as paid by B after 4 years from the day of borrowing the sum borrowed by A. போன கொஸ்டின் தான் இந்த கொஸ்டினும் எந்த மாற்றமே கிடையாது. ஏபி ரெண்டு பேரும் மொத்தமா 2 பேரும் வாங்கணும். டோட்டல் பிரின்சிபல் தான் எவ்வளோ? 51,750ங்கிறது ஏக்கும் பிக்குமான டோட்டல் பிரின்சிபல். இதுல ஏ எவ்வளவு வாங்கினாரு, பி எவ்வளவு வாங்கினாருன்னு தான் நமக்கு தெரியாது. அதான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 பேருக்குமே 7% per annum தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 பேருக்குமே 7% தான். ஏ பெய்ட் as much amount after 3 years as paid by B after 4 years. அதாவது ஏ ஒரு காசு வாங்குறாரு, 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கிறாரு. எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்கிறாரு? 3 வருஷத்துக்கு. அந்த மாதிரி பி அதே ரேட் ஆஃப் அதே மாதிரி பி பேலன்ஸ் காசு பி வாங்கியிருக்கிறாரு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. ஆனா எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துல. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இதுல வந்து ஏ பெய்ட் as much amount after 3 years as paid by B after 4. ஏ 3 வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் ரீபே பண்ணுவாரோ அதே அமௌண்ட் தான் பி 4 வருஷம் கழிச்சு ரீபே பண்ணுவார். அப்போ ஏக்கான அமௌண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ், பிக்கான அமௌண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ போன கொஸ்டின் மாதிரியே பண்ணலாமா? இன்டூ ஏ தான் ஏயோட பிரின்சிபல். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%ங்கிறதுனால 1 plus R by 100 நமக்கு என்ன வந்துடும்? 107 by 100 வரும். இங்க எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ். அதே மாதிரி பிக்கு பார்க்கும்போது பியோட பிரின்சிபல் பி இன்டூ இங்கே 7% தான். ஸோ 107 by 100. இங்க எத்தனை வருஷம்? 4 வருஷம். அப்ப கேன்சல் பண்ணும்போது பாருங்க, இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இங்க 4ல 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கு. அப்ப ஏ பி என்ன ரேஷியோல பிரிச்சுப்பாங்க? 107 by 100. இப்ப இதுதான் ரேஷியோ. அப்ப 57,500 ஏயும் பியும் எப்படி பிரிச்சுக்கணும்? 107 to 100ங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கணும். இப்ப நமக்கு இதுல யார கேக்குறாங்க? ஏ தான் கேக்குறாங்க. அப்ப பாருங்க, மொத்தமா 51,750 ரூபாய். இங்க டோட்டல் யூனிட்ஸ்னு பார்த்தா 207 யூனிட்ஸ் தான் எனக்கு 51,750னா 107 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? புரியுதா? 207 யூனிட்ஸ் தான் எனக்கும் 51,750னா 107 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாருங்க. இதை நான் 207ஆல டைரக்டா கேன்சல் பண்றேன். 207ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல 207 2 டைம்ஸ் இருக்கும், அடுத்து ஒரு 5 டைம்ஸ் இருக்கும், ஒரு 0. ஓகே, அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 250 கிடைக்குது. அப்போ 107 யூனிட்ஸோட வேல்யூ வந்து 107 into 250 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 26750 கிடைக்கும். ஓகேவா? 26750 26750. இது யாருக்கு? ஏக்கு. கேட்டது ஏக்கு தான். ஸோ ஆப்ஷன் டி. இப்போ லாஸ்டா பார்த்த ஒரு 3 கொஸ்டின் வந்து சேம் மாடல் தான். இங்க வார்த்தை தான் வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்பர் மாறுது, அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, அமித் borrowed a sum of rupees 25,000 on simple interest. Bola borrowed the same sum on compound interest compounded yearly basis. At the end of 2 years, Bola had to pay 160 more interest than Amit. The rate of interest charged per annum. இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. ஓகேங்களா? அமித் வந்து 25,000, அமித்தோட பிரின்சிபல் 25,000 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். போலாவுக்கும் அதே பிரின்சிபல் தான் 25,000 ரூபாய், பட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து 2%. இவங்க 2 பேருக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பெர் ஆனம். அப்போ 2 பேருக்குமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனா 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 160% கொடுத்துருக்காங்க. சரி, 160 rupees கொடுத்துருக்காங்க. 2 பேரோட இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து 160 rupees கொடுத்துருக்காங்க.
ஓகே. இப்ப இந்த கொஸ்டினை வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. பிரின்சிபல் இருக்கு. ஓகேவா? ஒரு இது வந்து என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இங்க என்ன பிரின்சிபலோ அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். ஆனா ஓகேவா, இங்கேயும் 25,000 தான் பிரின்சிபல், இங்கேயும் 25,000 தான் பிரின்சிபல். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு தெரியல, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல. ஆனா ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு சேம். ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு சேம். அதே மாதிரி இங்க எத்தனை இயர்? 2 இயர்ஸ். இங்கே என்னதான் 2 இயர்ஸ் தான். நமக்கு என்ன தெரியும்? அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ புரியுதா? இந்த இடத்துல அமித் போலான்னு 2 பேர் கொடுத்துருக்காங்க. இதுல அமித் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறாங்க, போலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறாங்க. ஆனா 2 பேரும் வாங்கின பிரின்சிபல் சேம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் அப்படிங்கிறதுனால அப்ப இந்த இடத்துல ஒரே பிரின்சிபல், ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப 2 இயர்ஸ்ல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இடத்த பண்ணிடலாமா? ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? n ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னா p இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். இது எப்போ? இஃப் n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். புரியுதா? அப்போ இந்த கொஸ்டினை இப்படி கூட நமக்கு கேட்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினை இந்த மாதிரி கூட நமக்கு கேட்கலாம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, டிஃபரன்ஸ் எவ்வளோ? 160. பிரின்சிபல் 25,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர்னால 100 இன்டூ 100. சிம்பிளிஃபை பண்ணும்போது டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 25 இங்கே கேன்சல் பண்ண 4. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64ன்னு வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் எடுத்தா 8% per annum. 8% per annum, ஆப்ஷன் சி. தெளிவா புரிஞ்சுதா எப்படி சால்வ் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு? ஈஸியான கொஸ்டின் தான், கஷ்டமே கிடையாது. ஆனா எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது இருக்கு, எந்தெந்த ஃபார்முலாவை எந்த இடத்துல கரெக்டா கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றதுங்கிறதுல இருக்கு. ஒரே பிரின்சிபல், ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 2 வருஷத்துல கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கேட்கறாங்க. பிரின்சிபல் அவங்க கொடுத்தாச்சு. கிளியர் தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, a certain sum amounts to rupees 11,520 in 4 years at the rate of 15% per annum simple interest. What will be the amount of the same sum in 2 years at the same rate if the interest is compounded 8 monthly? ஏதோ ஒரு பிரின்சிபல் 4 வருஷத்துல 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு அமௌண்டா மாறி இருக்கான்? 11,520 மாறி இருக்கான். அப்போ அதே பிரின்சிபல், ஓகேவா, சேம் சம், அதே பிரின்சிபல் 2 வருஷத்துல அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்டட் 8 மந்த்லி பண்ணனா நமக்கு எவ்வளோ அமௌண்டா மாறும்னு சொல்லி கேட்கறாங்க. எவ்வளோ அமௌண்டா மாறும்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 4 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ நான் 4 இயர்ஸ் கால்குலேட் பண்ணது இல்லை, எதுவுமே 4 இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எஸ்ஐ எப்படி இருக்கும்? வருஷத்துக்கு 15%. அப்போ 4 வருஷம் சொல்லி பார்க்கும்போது 4 into 15 ஓவராலா 60% அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் எஸ்ஐல. இப்போ சிஐல பார்க்கும்போது அதே ஆர் ஈக்குவல் டு 15% தான். ஆனா என்னது, 2 இயருக்கு காம்பவுண்டட் 8 மந்த்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அதே பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% per annum. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% per annum. நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, காம்பவுண்டட் 8 மந்த்லி. அப்ப 8 மந்த்லினா என்ன மீனிங்? ஒவ்வொரு 8 மாசத்துக்கும் இருக்கு. அப்ப 2 வருஷத்துல ஓவராலா எத்தனை மாசம் இருக்கும்? 24 மாசம் இருக்கும். 24 மந்த் இருக்கும். கரெக்டா? 2 வருஷம் 24 மந்த் இருக்கும். அப்ப 24 மந்த்னா எனக்கு 8 மந்த்லி பேசிஸ்லன்னு சொல்லி பார்க்கும்போது 8 மந்த் 8 மந்த் 8 மந்த். இப்போ இந்த பர்சன்டேஜ் வைஸா பார்க்கும்போது இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் 15% இருக்குதுல்ல, 15%ங்கிறது 1 இயருக்கு தான். 1 இயருக்கு தான் 15%. அப்ப 8 மந்த்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லி பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல 12 மந்த்துக்கு 15%. ஓகே, 12 மந்த்துக்கு 15%. அப்ப அந்த இடத்துல நான் 8 மந்த் நான் கால்குலேட் பண்றேன்னா 15/12 into 8 எவ்வளவு வருது பாருங்க. 2 4s are 8, 3 4s are 12, 3 இங்க கேன்சல் பண்ணா 5, 5 2s are 10. இப்போ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு 8 மந்த்னு பார்த்தா 10%. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 10%, 10%,
10%. அப்ப இதை கனெக்ட் பண்ணுங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா சக்சஸிவ் மெத்தட் படி 21% வருமா? அது 21ஐயும் 10ஐயும் கனெக்ட் பண்ணா ஓவராலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வரும்? 33.1% கிடைக்கும். அப்போ பிரின்சிபல் சேம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சேம் தான். அதே 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சது? 60% கிடைச்சது. அதே 2 வருஷத்துக்கு 8 மந்த்லி பேசிஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 33.1% கிடைச்சிருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற அந்த 11,520ங்கிறது அமௌண்ட் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச அமௌண்ட். அப்ப பிரின்சிபல் 100% வச்சிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60%னா இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 160% இருந்திருக்கும். இந்த 160%ஓட வேல்யூ தான் 11,520. அப்ப எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வேணும்னா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 33.1% கிடைச்சிருக்குன்னா அப்ப அமௌண்ட் வந்து என்னது? 133.1%ஓட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். தெளிவா புரிஞ்சுதா என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். திரும்ப ஒரு சொல்றேன் பாருங்க. ஏதோ ஒரு பிரின்சிபல் 4 வருஷத்துக்கு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமா எனக்கு 4 into 15 60% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே பிரின்சிபல் எடுத்துட்டு வந்துட்டு 2 வருஷத்துல 8 மந்த்லி பேசிஸ்ல அதே 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா 2 வருஷங்கிறது 24 மாசம். 8 மந்த்லி பேசிஸ்ங்கிறப்போ 8 பிரிச்சுக்கணும். அப்போ ஓவராலா 15%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு தான் 15%. அதாவது 12 மாசத்துக்கு 15%, 8 மாசத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு 10% வருது. இது எப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன்னா 12 மாசத்துக்கு 15%, 15/12 போட்டா ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு கிடைச்சிடும். அதை 8ஆல பெருக்கும்போது 8 மாசத்துக்கு கிடைச்சிடும். அப்ப 8 மாசத்துக்கு 10% கிடைக்குது. அப்போ 8 ஓவரால் 24 மந்த் வந்துருச்சு. அப்ப 10 எனக்கு கனெக்ட் பண்ணும்போது மொத்தமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 33.1% கிடைக்குது. எனக்கு இந்த 11,520ங்கிறது அமௌண்ட்ங்கிறதுனால 60% இன்ட்ரெஸ்ட்னா 160 தான் 11,520. அப்போ இது கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? அப்போ 133.1%ஓட வேல்யூ 100ஓட சேர்த்து போடணும். வெறுமனே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 33.1%. 33.1 மட்டும் எவ்வளோன்னு பார்த்துப்பேன். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 4s are 16, 2 4s are 8, பேலன்ஸ் 3யா? அப்போ 8 4s are 32, 8 4s are 32. அகைன் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 7 4s are 28, 2 4s are 8. இப்போ என்ன பண்ணணும்? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு தேவையான அந்த காம்பவுண்ட் அமௌண்ட் என்னவா இருக்கும்னா 133.1 into 72. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டா நமக்கான ஆன்சர் வந்து டைரக்டா கிடைக்கும். 133.1 into 72னா எவ்வளவு திரும்ப கிடைக்கும்? 9583.2. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 9583.2. ஸோ ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிடைச்சிருக்கு. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, the difference between the compound interest on a certain sum for 1.5 years at the rate of 20% per annum is 1716 when the interest is compounded half-yearly and compounded annually. அதாவது 20% per annumக்கு ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு 1.5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. ஆனா 1.5 வருஷத்துக்கு 2 விதமா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. ஒன்னு காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்றாங்க, இன்னொன்னு காம்பவுண்டட் ஆனுவலி பேசிஸ்ல பண்றாங்க. இது ரெண்டுலயும் கிடைச்ச டிஃபரன்ஸ் தான் 1716னா எனக்கு என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20% per annum. நம்பர் ஆஃப் இயர் வந்து 1.5 years. ஓகேவா? இதுல வந்து என்ன பண்ண போறேன்? காம்பவுண்டட் இயர்லியும் பண்ண போறேன், காம்பவுண்டட் ஆஃப் இயர்லியும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். காம்பவுண்டட் இயர்லி பண்ணும்போது வருஷத்துக்கு தான். அப்ப இந்த இடத்துல நான் எழுதும் போது எனக்கு மொத்தமே 1.5 வருஷம் தான் இருக்கு. அப்போ இயர்லி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 year, அடுத்த வந்து 6 month, அப்படிதானே? ஏன்னா 1.5 வருஷத்துல ஒரு வருஷம் இருக்கு. வருஷம் 1 year தான் எடுக்கணும். ஆனா மொத்தமே 1.5 வருஷங்கிறதுனால 1 year எடுத்துப்பேன். அடுத்த ஃபுல்லாவே ஒரு வருஷம் எடுக்க முடியாது, 6 மாசம் தான் இருக்குங்கிறனால 6 மாசம் போட்டிருக்கேன். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, 1 yearக்கு 20%. இப்போ 6 மாசம்னு சொல்லி பார்க்கும்போது அதுல பாதி 10%. இப்போ இதை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. A plus B. அப்போ 20 plus 10 எவ்வளோ? 30 plus 20 into 10, 200/100 எனக்கு எவ்வளவு வரும்? 2 வரும். இப்போ 32% எனக்கு என்னவா கிடைக்கும்? இன்ட்ரெஸ்டா கிடைக்கும், காம்பவுண்ட் இயர்லி பேசிஸ்ல பண்ண. இது காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா 1.5 வருஷம். அப்போ காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது 1.5 வருஷத்தை 6 மாசமா பிரிக்கணும். அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கும்? 3 தடவை இருக்கும் 6 மாசம். 6 month, 6 month, 6 month.
அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% பெர் ஆனம். வருஷத்துக்கு தான் 20%னா 6 மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 10% இருக்கும். அப்ப 10%, 10%, 10%. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா 21% வரும். இதையும் கனெக்ட் பண்ணா இந்த இடத்துல ஓவராலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 33.1% வரும். இதெல்லாம் எனக்கு பார்த்தோம். நிறைய கொஸ்டின்ல இது வந்திருக்கிறதுங்கிறதுனால இந்த இடத்துல நான் கால்குலேட் பண்ணேன். நான் பார்த்து 3 10 வந்தாலே எவ்வளவுதான் வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா 33.1 தான் வரும்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராக்டிஸ்லயே மனப்பாடமா வந்துருச்சு. அதனால நான் அப்படியே போட்டேன். சக்சஸிவ் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க? 1716. பாருங்க இங்க எவ்வளவு இருக்கு? 32 இருக்கு. இங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு? 33 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 32 இந்த 33 இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 1.1. 1.1%ஓட வேல்யூ தான் எவ்வளவா? 1716 தான். இப்போ பிரின்சிபல் வேணும்னா 100% எவ்வளோங்கிறத பார்க்கணும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 1716 1 யூனிட் கால்குலேட் பண்றதுக்கு இது 1.1ஆல டிவைட் பண்ண. அப்போ நான் 11 போட்டு மேலே ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்போ 100 யூனிட்ஸ் பார்க்கறதுக்காக இன்டூ 100. இப்போ 11 டேபிளை நான் கேன்சல் பண்ணும்போது 17குள்ள ஒரு 11 இருக்கும். பேலன்ஸ் 6 61குள்ள 5 11s ஆர் 55 பேலன்ஸ் 6 இருக்கும். அப்போ 6 ஒரு 0. Finally, principal equal to 156,000. சரியா? 156,000. So option D. ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு சக்சஸிவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது சிம்பிளா நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுது. இதெல்லாம் நீங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் எரர் இல்லாம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் போலாம். நிதி investor savings in scheme A and B in the ratio 2:3 respectively for 1.5 years. Scheme A offers interest at the rate of 20% per annum compounded half yearly, while Scheme B offers interest at 10% per annum compounded yearly. If the total interest received by her from both the scheme is rupees 13,524, then the amount invested by her in Scheme A. நிதி வந்து என்ன பண்றாங்க? அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து 2 ஸ்கீம்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 2 ஸ்கீம்லயே அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எப்படி பிரிச்சு போடுறாங்கன்னா 2:3ங்கிற ரேஷியோல பிரிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும்? ஏ ஸ்கீம் பி ஸ்கீம்னு 2 இருக்கா? இப்ப ஏ ஸ்கீமோட பிரின்சிபலை நான் என்ன பண்ணணும்? 2xன்னு வச்சுக்கணும். பி ஸ்கீமோட பிரின்சிபலை 3xன்னு வச்சுக்கணும். எதுக்காக 2x 3xன்னு எடுத்தேன்? ஏன்னா 2 ஸ்கீம்ல என்ன ரேஷியோல தான் பிரிச்சு போட்டிருக்காங்கன்னா 2:3ங்கிற ரேஷியோல பிரிச்சு போட்டிருக்கிறதுனால ஏ ஸ்கீமோட பிரின்சிபல் 2x, பி ஸ்கீமோட பிரின்சிபல் 3x. ஓகே, ஏ ஸ்கீம்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% per annum. அதே இது பி ஸ்கீம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. ஏ ஸ்கீம்ல எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க? 1.5 வருஷம். ஓகேங்களா? ஃபார் 1.5. அப்ப ரெண்டுமே 1.5 வருஷம் தான். இப்போ இங்கேயும் 1.5 years தான் போட்டிருக்கிறாங்க. இங்கேயும் 1.5 years தான் போட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்ப ஏ ஸ்கீம் ஆஃபர்ஸ் 20% காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. அப்ப ஏ ஸ்கீம்ல வந்து காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அந்த பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். பி ஸ்கீம்ல வந்து காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ்ல பண்ணணும். இப்போ இது ரெண்டுலையும் கிடைச்ச டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோனா 13,524. இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் 13,524. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஸ்கீம் ஏல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க? இந்த ஏ ஸ்கீமோட பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. அவ்வளவுதான். அப்போ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டினும். என்னன்னா லாஸ்ட் கொஸ்டின்ல பிரின்சிபல் வந்து சேமா இருந்தது. இங்க வந்து பிரின்சிபல் வந்து சேமா இல்ல. அப்படிதானே? போன கொஸ்டின்ல பாருங்க, ரெண்டுக்கும் ஒரே பிரின்சிபல் தான். இந்த கொஸ்டின்ல ரெண்டுக்கும் பிரின்சிபல் வேற ஆகுது. இங்க பிரின்சிபல் 2x இருக்கு, இங்க 3x இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் வைஸ் கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து ஆஃப் இயர்லி பேசிஸ்ல தானே பண்ணணும். அப்போ 1.5 வருஷம் 20%. போன கொஸ்டின்ல பாருங்களேன், ஆஃப் இயர்லி பேசிஸ்ல அதே 1.5 வருஷம் 20% ஆஃப் இயர்லி பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சது? 33.1. அதே இங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும்னா 33.1% கிடைக்கும். போன கொஸ்டின்ல யூஸ் பண்ண டேட்டாவை இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். எப்படின்னா 1.5 வருஷத்துல ஆஃப் இயர்லினா 6 month, 1.5 வருஷத்துல 6 மாசம் இருக்கும். வருஷத்துக்கு 20%னா 6 மாசத்துக்கு 10%. அப்ப 10 10 10 கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 33.1 கிடைக்கும். இங்க பாருங்க, அதே இது 10%. இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10% தான் 1.5 வருஷத்துக்கு. ஓகேவா? அப்ப 10% 1.5 வருஷம்னா இது இயர்லி பேசிஸ் தான். அப்ப எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 1 year, அடுத்து 6 month. மொதல் வருஷத்துக்கு 10%, அடுத்த 6 மாசம்னா 5% தான் வரும். இதை கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா 10 plus 5 plus 10 into 5னா 50. 50/100. அப்படிதானே? 50/100. அப்ப இந்த இடத்துல எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 10 plus 15. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 0.5 வரும். அப்போ 15.5%. ஓகே, 15.5%. இப்போ ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க?
டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏ ஸ்கீம்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பி ஸ்கீம்ல கிடைச்ச ரெண்டுக்குமான டோட்டல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டே ஆட் பண்ணும். எப்படி ஆட் பண்றதுன்னு பாருங்க. ஏ ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு 33.1 அப்படியே இது ரெண்டே ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது. இது ரெண்டே அப்படியே டேரக்டா ஆட் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் பிரின்சிபல் சேம்னா தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படியே பர்சன்டேஜ் ஆட் பண்ணி டோட்டல் பர்சன்டேஜ் தான் இந்த அமௌண்ட்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்க முடியும். ரெண்டுக்கும் வேற வேற பிரின்சிபல்ங்கிறதுனால நம்ம தனித்தனியா தான் பண்ணி ஆகணும். பாருங்க, ஏ ஸ்கீம்ல 33.1%. அப்ப ஏ ஸ்கீமோட பிரின்சிபல் எவ்வளோ? 2x. இப்போ 2xல 33.1%. இதுதான் ஏல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். பிளஸ் பில அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னா பி ஸ்கீமோட பிரின்சிபல் எவ்வளோ? 3x. இதுல 15.5%. இது பில கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுக்குமான டோட்டல் தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 13,524 சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ஃபுல்லா ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்றதுன்னு பாருங்க. இங்க கேன்சல்லாம் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். லாஸ்டா கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 கொண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 66.2x by 100 பிளஸ் இங்க 3 கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு எவ்வளவு? 150 into 3 ஒரு 450, ஒரு 5 3 465. அப்போ 46.5x divided by 100 equal to 13,524. இப்போ அடுத்த ஸ்டெப்ல டினாமினேட்டர் சேமா இருக்கு, அப்படியே நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 0.7. 6 plus 6 12, பேலன்ஸ் 1. 112.7x divided by 100 equal to 13,524. சரி, அடுத்த ஸ்டெப் எனக்கு எக்ஸ் தேவை. கரெக்டா? அப்ப எக்ஸ் தேவைன்னா இந்த 100 அங்க போயிடுமா? அப்போ 13,524.00 divided by 112.7. அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1127 எழுதிக்கிறேன். பாயிண்ட தூக்கிட்டு மேல ஒரு 0 போட்டுக்கிறேன். சிம்பிளா முடிஞ்சதா? இப்ப இங்க பாருங்க, இங்க 1127 இருக்கு, இங்க மேல 13,524 இருக்கு. அப்படியே கேன்சல் பண்றேன் பாருங்க. அப்படியே கேன்சல் பண்ணும்போது இந்த 13,524 இது எத்தனை தடவை இருக்கும்? ஒரு தடவை தான் இருக்கும். ஓகேவா? ஒரு தடவை இருக்கும். பேலன்ஸ் கொஞ்சம் நம்பர் வரும். அது என்ன நம்பர் ஆனாலும் இருந்து போட்டேன், பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு கெஸ்ல தான் போடுறேன். 1352 1127 ஒரு தடவை இருக்கும். பேலன்ஸ் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கூட லாஸ்ட் இருக்கக்கூடிய 4 சேர்ப்போமா? அப்போ ஏதோ ஒரு நம்பர் 4ல முடிய மாதிரி ஒரு நம்பர் கிடைக்குது. அப்போ 4ல முடிய மாதிரி ஒரு நம்பரை நான் 1127 கேன்சல் பண்ண போறேன். இப்போ இதை நான் கொண்டு அடிக்கும் போது இங்க 7 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 7 2ஆல மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 4 வரும். அப்ப அது கண்டிப்பா 12 டைம்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 12 போட்டா 12,000. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நமக்கு அப்ராக்சிமேஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நான் டேரக்டா கேன்சல் பண்ணலாம். அப்போ 1127 நீங்க 12ஆல அடிச்சீங்கன்னா, சரி 12ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 13,524 கிடைக்கும். புரியுதா? இப்போ நான் டேரக்டா கேன்சல் பண்ணும்போது 12 டைம்ஸ் வருது. இந்த 3 0க்கு மேல 3 0 போட்டேன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு எவ்வளவுனா 12,000 கிடைச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 12,000. 12,000 தான் ஆன்சர். ஆனா இல்ல, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏ ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏ ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணது இந்த இருக்கா 2x. இப்போ ஆன்சர் போடும்போது எக்ஸ் 12,000 2 into 12,000. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் 24,000. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 24,000. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் ஸ்டெப்பா வெளாவரியா பண்ணியிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேகமா இந்த கொஸ்டினை கடகடான்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் எழுத தேவையே இல்லை. இதெல்லாம் புரியணுங்கிறதுக்காக இந்த ஏ பி இப்படிலாம் பிரிச்சு எழுதியிருக்கிறேன். நான் கொஸ்டினை பார்த்த உடனே டேரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுவேன். புரியுதா? கொஸ்டினை புரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஓகே, இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் 99% நான் எல்லா மாடலும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் பண்ணலை. எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் இது வரைக்கும் கேட்ட நான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சில இருந்து எடுத்து வச்சிருந்திருப்பேன். எதுக்காக அப்படின்னா ரயில்வே கொஸ்டின் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரயில்வேல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது பார்க்கும்போது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரயில்வேல எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால ஓவராலா எஸ்எஸ்சியை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ரயில்வேல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரயில்வேல ஒருவேளை உங்களுக்கு கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து டஃபா கேட்டா கூட உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். வெறுமனே நான் ஜஸ்ட் ரயில்வேக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா எஸ்எஸ்சில வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எஸ்எஸ்சி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுனாலும் எஸ்எஸ்சி பேட்டர்ல இருக்கும்போது நம்மளோட கிளாஸஸ் அந்த பேட்ச் ஃபுல்லா நீங்க வீடியோ பார்க்கும்போது அதுல உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா உங்களால அட்டன் பண்ண முடியுற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் கவர் பண்றேன். மேக்ஸிமம் எல்லா மாடலையும் நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நான் கொடுத்துருக்க கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டினுக்கு மேலேயே கொடுத்துருப்பேன். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் நம்ம ஓவராலா ஒரு 150 கொஸ்டின், நியர்லி ஒரு 150 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிருப்போம். இதுவே நமக்கு அதிகபட்சம் தான், மோர் தென் எனாஃப் தான். அதனால இதுல இருக்க எல்லா கொஸ்டின் நீங்க வந்து தெளிவா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களால ஈஸியா டெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சாரி. அதே மாதிரி இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன்.
இதே மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்த டாபிக் இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறீங்க. ஓகே தான், எனக்கு புரியுது. நீங்க வந்து ரொம்ப ஆவலோட இந்த டாபிக் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா புரியுது. நான் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய டைமுக்கு எந்தெந்த மெட்டீரியல் எனக்கு கையில கிடைக்குதோ அதை வச்சு நான் டாபிக் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட ஃப்ரீ டைம்ல மட்டும்தான் என்னால் கிளாஸஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ரீ டைம்ல எனக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கு அண்ட் ஒர்க் இருக்கு. ஸோ 2 பேலன்ஸ் பண்ணணும். அந்த இடைப்பட்ட கேப்ல கிளாஸே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளாஸஸ் வந்து ஒரு சில இடத்துல இடையில வந்து கொஞ்சம் கேப் விடும். நான் மேக்ஸிமம் அந்த கேப்பை வந்து எப்படியாவது தவிர்க்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா கிளாஸஸ் குடுக்கறதுக்கு வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வீடியோ புடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் தான் என்ன வந்து இன்னும் கூட ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே. நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு டாபிக்கோட உங்கள நான் மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க் யூ. பாய்.